திமுக ஞானசேகரனின் பயங்கர முகம். நீதி கேட்டு போராட்டம் தடையை உடை. பிரியாணி கடை, 3 மனைவிகள், தார்கார் என கிண்டியில் பந்தாவாக வலம் வந்தவர் திமுக நிர்வாகியும் பாலியல் குற்றவாளியுமான ஞானசேகரன். இவர் தங்கள் கட்சியை சேர்ந்தவர் அல்ல என பிரச்சாரம் செய்யும் திமுக ரகசியமாக அவரை காப்பாற்றும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் ஞானசேகரன் பாலியல் பலாத்காரம் மட்டுமல்லாமல் ஆள்கடத்தலில் ஈடுபடக்கூடிய நபர் என்பதும் 2018ஆம் ஆண்டு டைல்ஸ் கடை உரிமையாளர் ஒருவரை கடத்தி பணம் பறித்த வழக்கில் பயங்கர ஆயுதங்களுடன் கைதானவர் என்ற தகவலும் தற்போது வெளிவந்துள்ளது. இப்படி ஆள்கடத்தலில் ஈடுபட்டு பணம் பறித்த 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள ஒருவர் காவல்துறையால் இலகுவாக நடத்தப்பட்டுள்ளார். எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க. ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது. அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது. ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா 21 நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவீங்க. என்னப்பா பண்ற, இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு, ஏன்னா நானும் காவல்துறையில் 9 ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன். பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன்னு கையெழுத்து போட சொல்லி எல்லாம் ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது. அரசியல் அங்கீகாரம், அடையாளம் தேவைப்படுது. அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான். இதுதான் எங்களுக்கு கோபம். நான் சொல்லையா, திமுக பொறுப்பில் அவன் இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான். முதலில் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட விதம் சர்ச்சைக்கு உள்ளானது. இந்த எஃப்ஐஆரை படிக்கும் போது பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மாணவியா அல்லது ஞானசேகரனா என்பது தெரியாத நிலை உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த குற்றத்தை அவன் பண்றானா, அண்ணே அது ஒரு நாள் குற்றமான எனக்கு சந்தேகமா இருக்குனே. அந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தானே எனக்கு சந்தேகமா இருக்கு. அதே இடம், அதே புஷ், திடீர் என்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல. அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கிற, நமக்கு ரத்தம் கொதிக்கிற. என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க, என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக களத்தில் நின்றது, மாணவியை தவறாக சித்தரிப்பது போன்று எழுதப்பட்ட முதல் தகவல் அறிக்கை குறித்து அம்பலப்படுத்தியது, திமுகவுக்கு எதிராக சாட்டையடி போராட்டம் நடத்தியது என இந்த விவகாரத்தை அனைத்து தரப்பினரையும் பேச வைத்தவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இந்நிலையில் இன்று திமுக நிர்வாகிகள் இந்த விவகாரத்தில் காது கூசும் அளவுக்கு எவ்வாறு கீழ்த்தரமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்பதையும் சுட்டிக்காட்டி வீடியோ ஒன்றை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். அரசு மருத்துவமனை செவிலியரை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்க பார்க்கும் திமுக பிரமுகரால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகியை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். திமுக நிர்வாகி தனது நண்பர்களுடன் சேர்ந்து 1 வருட காலமாக பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிக்கியுள்ள திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். பெற்றோர்கள் வெளியே செல்லும் தங்களுடைய பெண் பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நிதம் பிரார்த்திக்கிறார்கள். ஆனால் சில மனித ஓநாய்களோ, ஆள்வது நம் கட்சி, அதிகாரம் நம் பக்கம், அமைச்சர் நம் ஆளு என்கின்ற தைரியத்தில் தொடர்ந்து பெண்களை வேட்டையாடி அவர்களின் வாழ்க்கையையே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். டிசம்பர் 24ஆம் தேதி தமிழகத்தில் உயர்கல்வியின் ஆலயமாக திகழும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே ஒரு திமுக காரனால் மற்றொரு பெண்ணின் வாழ்க்கை சிதைக்கப்பட்டது. நம்மை எல்லாம் கொடுந்துயரில் ஆழ்த்தியது. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் மனித உருவில் நடமாடும் அந்த ஓநாய் குறிப்பிட்ட சார் என்ற நபர் யார்? குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு முன்பு அவன் யாருடன் கைபேசியில் உரையாடினான்? இது போன்ற இன்னும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இந்த வழக்கில் விடை தெரியாத மர்மமாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த கொடுங்குற்றத்தில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மீதே களங்கம் கற்பித்து பொதுவெளியில் இழிவுபடுத்தி வருகிறார்கள்.
கேடுகெட்ட திமுகவினர் அந்த பெண் அந்த காதலித்த அந்த ஒருவன் அந்த பெண்களுடைய தப்பு சொல்றேன், யாரை சூஸ் பண்ணணுமோ கரெக்டா சூஸ் பண்ணணும். ஆக அந்த பொண்ணு செய்து தவறுது. உண்மையை மறைக்க முயற்சிக்கும் பெண்கள் விரோத திமுக அரசினை எதிர்த்து பாஜக மகளிரணி வருகிற ஜனவரி 3ஆம் தேதி மதுரையில் இருந்து சென்னை வரை ஒரு மாபெரும் நீதி கேட்பு பேரணியை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். நம் பெண்களின் தன்மானம் காக்க, மாநிலத்தின் மாண்பை மீட்க, அறம் பிழைத்த திமுக ஆட்சிதனை வேரறுக்க திரண்டு வா பெண்ணினமே. ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை துணை முதலமைச்சர், அமைச்சர் என அனைவரும் தங்களுடன் சேர்த்து கொண்டு ஊர் சுற்றியுள்ளனர். வாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அடியாட்களை சேர்த்து பணம் பறித்தவன் எந்தவித ரவுடிசத்திலும் ஈடுபட்டதாக பதிவு இல்லை என சென்னை மாநகர கமிஷனர் பேசுகிறார். இப்படி இருக்கையில் இந்த விவகாரத்தில் திமுகவின் குரூர எண்ணத்தை தோலுரிக்கும் வகையில் மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி பிரம்மாண்ட பேரணி நடத்தவும் பாஜக முடிவு செய்துள்ளது. ஞானசேகரனால் இதற்கு முன்பு யாராவது பாதிக்கப்பட்டுள்ளனரா? ஞானசேகரன் சொன்ன அந்த சார் யார் என்பதை கண்டுபிடித்து அவரையும் குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரணி நடத்தப்பட உள்ளது. பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் தடையை மீறி பேரணி நடத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.